வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், மீடியா அனைவருக்கும் வணக்கம். முருகன் இவர் எங்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அப்போவே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், தைரியமாக எந்த முடிவும் எடுப்பார். அதான் அவரை இந்த அளவுக்கு வளர்த்திருக்கு. அவர் இப்போ டைரக்டர் ஆகாமல் இருந்திருந்தால் ஒரு பெரிய நடிகராக வந்திருப்பார், ஒரு ஹீரோவாக வந்திருப்பார். ஆக்சுவலி அவரை வச்சு பார்க்கவி இல்லம்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தோம். அவரோட தைரியம் தான் அது மூலதானம். அதில் எனக்கு தைரியம் கொடுத்து, எனக்கு ஒன்றும் தெரியாது டைரெக்ஷன், என்ன நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான் அப்ரிஷியேட் பண்ணி இது பண்ணி கொண்டு வந்தார், அரேஞ்ச் பண்ணார். அந்த பார்கவி இல்லம் காலப்போக்கில் அப்படியே இது மாறி நடக்காமல் போச்சு. அந்த படம் தான் நாகேஷ் திரையரங்கம். அதில் ஆரி நடிக்கிறதுக்கு பதிலாக இவர் நடிக்கிறதா இருந்தது, நான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. அது நடக்காமல் ஒரு சில காரணங்களால், ஃபினான்ஷியலாக பிரச்சனை வந்ததுனால அது நடக்காமல் போச்சு. இப்போ அது நாகேஷ் திரையரங்கமாக வந்துச்சு. அவர் நடிகராக வந்திருந்தால் கூட இவ்வளோ வரவேற்பு வந்திருக்குமான்னு தெரில. ஏன்னா அவரோட தைரியமும் அவரோட இதுவும் அவர் மிகப்பெரிய இயக்குனராக மாற்றும். மீண்டும் மீண்டும் பல வெற்றி படங்களை கொடுக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். வணக்கம்.